பத்தி போடவைக்கு தொட்டாம் ஓராயிரோ பக்கத்தில வந்து படுத்தாம் ரெண்டாயிரோ மாமா தாதா தெரியல தெய்தம் தெரியல பட்டு புடவைய தொட்டா உன் பக்கத்துல வந்து படுத்தா 2000 ரூபாடா. 2000 ரூபாய். ஆமா. அனாதா? ஏய் யார் அனாதா? யார பாத்து? மாடி காட்டிக்கிற உன்னை யாரு அனாதா இருக்காங்க? அண்ணாத்த. ஒரு 2000 ரூபாய் கொடு. எதுக்கு என்னத்துல 2000? கடமா கொடுங்க ஐயா. ஏய் எதுக்கு? வேலைக்குது. என்ன வேலை? ஏய் இந்த நேரத்துல 2000 ரூபாய் எங்க போறது? படுகத்துக்கு தானா? படுகத்துக்கே 2000 ரூபாய் கேக்குறேன். காலையில நாடகம் நல்லா இருந்து நம்ம ஐயா மாருங்க நமக்கு பைசல் பண்ணாதான் பணமே. பணமே கிடையாதா? இல்லையே. அட்வான்ஸ் 2 ரூபாய் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? டேய் வேனுக்கு டீசல் போட்டாதாங்கடா. ஏசி வேனு. வேன்ல வந்துடா. வேற எதுல? ஏய் அந்த 2000 ரூபாய் 200 ரூபாய் வாங்கி நான் பெட்ரோல் போட்டுறேன். நீ சரியா? வெறும் மும்முள்ள போய் இறங்கடானா வண்டி எடுத்து போய் 2000 ரூபாய் கொடுத்தா உங்க பக்கத்துல படுக்கலாம். ஆமாடா. அடுத்த ரேட் அடுத்த ரேட் தெரியுமா? அப்படியே 50 ரூபாய் குடிச்சிக்கிட்டே வரலாம். அப்படியா? மல்லி முல்லை வாடிரோ மாமா வாடிரோ தெய்வம் தெரிகிறதா? மல்லி முல்லை ஜாக்கெட் தொட்டா 3000 ரூபாடா. இது மாதிரி வச்சுதான். அது மட்டுமா? நான் 1050 ரூபாய் கட்டுறேன். பாதி மாடு அடுத்த தெரியுமாடா? பட்ட பட்ட பாவாடை தொட்டா 5000 மாமா 5000. உள்ளிருக்கும் பப்பாளி பழம் உள்ளிருக்கும் பப்பாளி பழம் 6000. தெய்தம் தெய்தா தாதா தெரிகிற தெய்தம் தெரிகிற தெய்தம் தெரிகிற தெய்தம் தெய்தா பொன்னூரி அவன் பணம் கட்டிக்கிறாங்க. நான் வச்சான் வச்ச பாவாடைய தொட்டா 5000 ரூபாடா. உள்ள இருக்கிற பப்பளி பழத்தை தொட்டா ஆனா சூத்த கலப்பு எனக்கு காசுலயே வந்துடும். கண்ணு நல்லா தெரியும்டா. நல்லா தெரியும். கண்ணை மூடிக்கணும். அப்போ அது வேணாம். 6000 ரூபாய். உன் ரேட்டு 6000 ரூபாய் மட்டுமா? 6000 ரூபாய்க்கு ஒர்க் இல்லையே. வந்து பாரு. பார்த்தா தெரியாது. பார்க்கத்தான் தெரியும். 6000 ரூபாய் எடுத்துக்கிட்டு யாரு வர்றாங்கன்னு பாக்குறேன் இந்த ஊர்ல. அப்படியா? நீ தான் ஸ்கூல் பசங்க 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டா. உங்களுக்கு குச்சி வாங்கி தரியா? சரி யாரு வராங்கன்னு பாரு. இவருக்காக இல்லைனாலும் நான் பில்லு வாங்கி போனேன். முகத்தை பார்த்து வாருங்க. வான்வெளி ஒரு காட்டுல உட்காரு.
வாழ்க்கணும் 3 நாள் ஏன்டா யார் வாயும் நல்ல வார்த்தை வருது நான் செத்துணுமா உங்களுக்கு பார்த்தாலும் உட்காராத காமாட்சி அம்மா விளக்க அமிச்சிட்டு உட்காரு சேமிச்சுட்டு உட்காரு மஞ்சள் நீராட்டு விழா நலங்கு வைக்கணும். அந்த பூஜைக்கு வந்த பாட்டு பூஜைக்கு வந்த சிங்கார வேலனி தேவா
நான் சூரதேவா தனக்கப்படி தேவாவா வந்துடுறேன் சூரதேவா. மடையனே சீக்கிரம் வாமா. ஒரு சிறப்பான பாட்டு பாடணும். பாட்டு பாடுனா என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? உட்கார வைக்கிறதுக்கு பாட்டு தெரியாது. தெரியாதுடா. கரை மேல அழகான பாடு, சிறப்பான நாட்டியம். வாய தருவா திறக்கவா? ஏறி நன்னாகி ஏறி இழந்த பாட ஏறி நல்லா உழுக்கட்டுமா மாமா, பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. அவருடா என்னடா அது மாதிரி கேட்க கூடாது. அவருடா எப்படி கேட்கணும் ஐயா இவர்களுக்கு தான் மஞ்சள் நீரட்டி விழா. நாட்டு இளவரசி வணக்கம் சொல்லு. இளவரசி அம்மா வாழ்க வாழ்க. நாட்டு இளவரசர் இளவரசரே நீங்கள் மனதார வாழ்த்துங்கள். வாழ்க 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 நலமோடு இருக்க வேண்டும் என்பவர். எவ்வளவு மேடம் பணம் யாருங்க இவன்? தெய்வத்தின் திருமகள் அவளை பார்த்து என்னடா சொல்ற? தெய்வமே பாருங்க யாருங்க? அண்ணன் அமைச்சர் தங்கையடா. உசாரையா உசாரு ஜாக்கிரதை குட்டக்கூடாது இவர்களை. நாளான தாம அழக தூங்கல் தாம அழக தூங்கல்
அண்ணா தங்கா இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்கள். அவர்கள் எடுப்பா சிறப்பா கிடையாது. இவள் வந்து நாட்டியம் ஆடினாலே அது மிகவும் பிடிச்சிருந்தது. அப்படியம்மா? அதனால என்னுடைய மனமகிழ்ந்து அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். அப்படியம்மா? தடை என்பதே கிடையாதும்மா. அவனுக்கு என்ன போல செய்யம்மா? சரிங்க. ஆமா இங்க வாம்மா. என்னம்மா உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் கற்சிலை. அழகான பெயர். அப்படியா? பெயருக்கு ஏற்ற உருவம், உருவத்திற்கு ஏற்றவாறு அழகு, அழகு கேட்ட நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியா? அதனால என்னுடைய மனம் மகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். பரிசா? என்ன தெரியுமா? என்ன? நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தாறு மாலை எனக்கு கொடுத்தார். இப்பொழுது இந்த முத்தாறு மாலையை நீ தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னம்மா பரிசா? நீங்க பாருங்க, இதுவரையிலும் எத்தனையோ நாட்டுல போய் நாட்டியம் ஆடி இருக்கேன். ஆனா என் கை நீட்டி இதுவரை என் பரிசு வாங்கினது கிடையாது. உங்களோட பரிசு எனக்கு வேண்டாமா? ஏமா இங்க பாரு, இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து எனது நாட்டில் நாட்டியம் ஆடி இருக்கின்றார்கள். அவர்கள் ஆடினார்களே நாட்டியம், அது அவ்வளவு ஒரு சிறப்பா கிடையாது. உன்னுடைய நாட்டியம் பிடிச்சதால்தான் உனக்கு நான் பரிசு தரேன்னு சொல்றேன். அப்படியா? ஆமா. நீங்க பாருங்க, அப்படி நீங்கள் கொடுக்கும் பரிசு பெற வேண்டும் என்றால் நான் கொடுக்கும் பரிசு நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. அப்போது நாங்க பரிசை பெற்றுக் கொள்றோமா? போதும் நிறுத்து உன்னுடைய வார்த்தைகள். என்ன? நான் யாரு? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கமல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் உங்களது பரிசு எனக்கு வேண்டாம். சரி நெல்லு. எதற்காக வீண் வாக்குவாதம்? சரி, அந்த பரிசை எடுத்துட்டு வந்திருக்க சொல்றேன்ல. ஆமாமா. முதல்ல இதை வாங்கிக்கோ. அப்படியா? அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கோ. சரிங்கம்மா. கொடுங்க. இந்தாங்கம்மா. என்ன இது? இது என்ன தெரியுமா? இதுதான் மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி சாறுமா. அப்படியா? ஆமா. இதனுடைய மகத்துவம் என்ன? இதோடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இதை நீங்கள் அருந்தினால் என்றுமே உங்களுக்கு வயதாகாதுமா. நீங்க எப்படி இப்ப இருக்கீங்களோ அதோ இளமையோடு அப்படியே இருப்பீங்கம்மா. அப்படியா? ஆமா. சரி சரி கொடு. அப்படி போ. அண்ணா தங்கா அண்ணா, என்னம்மா? அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவ ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார். என்னம்மா சொல்ற? நாம் கொடுத்துதானே பிழைக்க, வாங்கி ஒருபோதும் பழக்கவில்லையே. ஆமா, அது என்னமோ உண்மைதான். அவ ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்கிறா. அப்படியா? என்ன செய்யறது? அதனால் அவ கொடுத்த பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? என்னம்மா பரிசு இது? என்ன தெரியுமா? இதுதான் மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழரசம். அப்படியா? இதை அருந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படியாமா? வயதே ஆகாதா? அந்த பேர் உனக்கு தானே கொடுத்தா, நீயே அருந்துமாத. இங்க பாருங்கண்ணா. என்னம்மா? இதை நான் சாப்பிட்டு என்ன ஆக போகுது? நான் யாரு? என் நாட்டு இளவரசி. அது மட்டுமா? இதே நாட்டுல வாழ போறவளா என்ன? ஆமா. திருமணம் முடிஞ்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போறவன். ஆமாம்மா. இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். ஓ, என்றுமே இளமையாக இருக்கலாம். என் நாட்டு மக்களை சீரும் சிறப்போடு பார்த்துக் கொள்ளலாம். இதுதான் சொல்ல வந்தது எனக்கு புரிந்து விட்டதம்மா. குடிங்க. சீக்கிரம் குடுமா. குடிங்க. குடிக்க போறோமா? குடினா. குடிக்க போறோமா? குடினா.
ஏமா அதை சாப்பிட்டு ஒரே நெறியா இருக்குது? ஐயோ அண்ணா அது பழரசம் அல்ல, அப்படிதான் இருக்கும். அப்படியா? அதை நீங்க சாப்பிடுங்க. ஆகட்டுமா? ஆமா, ஏன்னா கீழே துப்பிட்டீங்க. ஒரே நெறியா இருக்குதுமா. ஐயோ இங்க பாருங்களேன், போதும், அதிகமா பிடிக்காதீங்க. ஏமா அவ்வளவு விட்டுமா? ஐயோ நடியா இருக்குன்னு சொல்லி அதுக்கு அப்புறம் எதனா ஆயிட போதுண்ணா. கொடுங்க, போதுண்ணா கொடுமா. போதுண்ணா. கீழே மேலையும் ஊத்திக்கிட்டு கொடுங்க. சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு. ஏன் உன் கால் ஒரு இடத்துல நிக்காதா? நானே தெரியலமா, ஒரு மாதிரியா இருக்குது. அப்படி போங்க. ஆமா, நாட்டு மேல வந்தாலும் அந்த பெண் எங்க இருக்கிறா? அது இருக்கிற இந்த பெண்ணா அது? ஆமா. எவ்வளவு அழகாக இருக்கின்றார். பெண் அல்லவா இவள் பெண்? இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அழகை நான் பார்த்ததே கிடையாது. கச்சலை, எப்பொழுது உன்னை பார்த்தேனோ அப்பொழுதே உண்மையில நான் ஆசைப்பட்டு விட்டேன். இனிமேல் வாழ்ந்தார் முன்னோடு, இல்லை என்றால் இந்த மண்ணோடு நான் மாட்டி இருந்து விடுவேன். கச்சலை அடி ஆடி மாதம் கொஞ்சம் அண்ணா, இப்பேற்பட்ட காரியத்தை செய்கின்றேன் அண்ணா. இந்த மாபெரும் சபைகளில் எத்தனையோ நாட்டு மன்னர்கள், எத்தனையோ நாட்டு இளவரசர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. கேவலம் யாருன்னா, என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியமாட வந்த ஒரு தாசி, ஒரு வேசி. நீங்க குத்து காலம் இருக்கும் எப்போது உன்னை தாசி வேசி என்று உரைத்தாலோ என்னுடைய மனைவி உன்னை பார்த்த போதே உண்மையை நான் ஆசைப்பட்டு விட்டு இப்போதே இவள் முன்பே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள போகிறேன். கச்சிலை, இனிமேல் நீ என்னுடைய மனைவி, இப்பொழுது என் தங்கை. இனிமேல் கச்சிலை, என் நாட்டு மகாராணி நீதான், என் நாட்டு மன்னன் நான். இனிமேல் அவள் உன்னை எதிர்த்து பேசவே முடியாது.